ஹே ஃப்ரான்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டிராஃபிக் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விதிகள் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின தகவல் முதலாவதாக பார்க்கலாம். ரெண்டாவதா, தற்போது இருக்கக்கூடிய நடைமுறைப்படி தமிழ்நாட்டில் டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, டிராஃபிக் ரூல்ஸை மீறுறீங்க அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய நடைமுறைப்படி பெனால்ட்டி சார்ஜஸ் ஃபைன் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிற தகவல் ரெண்டாவதாக பார்க்கலாம். ரொம்பவே பயனுள்ள ஒரு அப்டேட் இது. ஸோ இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதலாவதா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அந்த புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட், டிராஃபிக் ரூல்ஸ்ல வந்திருக்கக்கூடிய அப்டேட். அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் தான் இது. அதாவது இப்போ 18 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெற்றோர் ஆகிய நீங்க வண்டி கொடுப்பீங்க, அவங்க வந்து வண்டி ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னா, போலீஸ்கிட்ட மாட்டிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஃபைன் அமௌண்ட் வந்து 25,000 ரூபாய் கட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையன் ஓட்டிட்டு வந்த அந்த வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க, ஆர்சி புக்கை வந்து சீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு அப்டேட். இப்போ புதுசா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிறார்கள் வந்து வண்டி ஓட்டிட்டு போய் எதுனா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த சிறுவனுக்கு 18 வயசு முடிஞ்சாலும் அவனால வந்து லைசன்ஸ் எடுக்க முடியாது. எப்போ வரைக்கும்னா 25 வயசு வரைக்கும் அவங்களுக்கு லைசன்ஸ் தரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லா வந்து இருங்க. சின்ன பசங்களுக்கு யாருக்கு 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பசங்களுக்கு யாருக்கும் வண்டி வந்து கொடுக்காதீங்க. சரி, இது முதல் அப்டேட். ரெண்டாவதா, டிராபிக் ரூல்ஸ் வயலேஷனுக்கு எவ்வளவு சார்ஜஸ் அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். அதாவது இப்போ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம நீங்க வந்து வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா அதுக்கு 5,000 ரூபாய் ஃபைன். உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் எலக்ட்ரானிக் காப்பியா கூட இருக்கலாம், அல்லது ஒரு பிசிக்கல் காப்பியா கூட நீங்க வச்சுக்கலாம். அல்லது டிரைவிங் லைசன்ஸே உங்க பாக்கெட்ல எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா உங்க பேர்ல வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஏன்னா அதுல நீங்க உங்க பேர் சொன்னாவே அல்லது வண்டி நம்பர் போட்டா அவங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லையா. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் ஃபைன். அதே மாதிரி இப்போ இன்சூரன்ஸ் இல்லாம நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா 2,000 ரூபாய் ஃபைன். அதே மாதிரி ஹெல்மெட் இல்லாம ரைடர் பிளஸ் பில்லியன், அதாவது வண்டி ஓட்டுறவருக்கு ஹெல்மெட் வேணும், பின்னாடி வண்டி டூ வீலர் பின்னாடி உட்காந்துறவங்களுக்கும் ஹெல்மெட் வேணும். அப்படி ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா 1,000 ரூபாய் ஃபைன். அது மட்டும் இல்லாம 3 மாசம் டிரைவிங் லைசன்ஸ் பேன் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி 4 வீலர்ல வந்து சீட் பெல்ட் போடாம வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா 1,000 ரூபாய் ஃபைன். தென் இந்த இதை பாருங்க, டிரைவிங் ஆர் ரைடிங் வெஹிக்கிள் அண்டர் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், குடிச்சிட்டு நம்ம வண்டி ஓட்டுறோம் அல்லது வேற ஏதாவது போதைப் பொருட்கள் உட்கொண்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா 10,000 ரூபாய் வந்து ஃபைனு அல்லது 6 மாசம் சிறை தண்டனை வந்து கொடுப்பாங்க. அதே வந்து ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் ஃபைனு, 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பாங்க. ஸோ அதனால யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்ட வேண்டாம். அதே மாதிரி வேலிடான ஆர்சி புக், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், உங்க வண்டியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லாம வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் வந்து ஃபைன். டிராபிக் போலீஸ்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க ஒபே பண்ணல, அவங்க வந்து ஸ்டாப் பண்ண சொல்றாங்க, நீங்க வண்டி நிறுத்தாம போறீங்க அப்படின்னா அதுக்கு 2,000 ரூபாய் ஃபைன். அதே மாதிரி டிரைவிங் வெஹிக்கிள் ஈவன் ஆஃப்டர் த கேன்சலேஷன் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ், நீங்க எதுனா இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாகி டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் வந்து ஃபைன் போடுறாங்க. அடுத்ததா, ஓவர்லோடிங் ஆஃப் 2 வீலர்ஸ், அதாவது 2 வீலர்ல 2 பேருக்கு மேல உட்காந்துட்டு போறது, ட்ரிபிள்ஸ் அடிக்கிறது. ஸோ அதுக்கு பாருங்க 2,000 ரூபாய் ஃபைனு, டிரைவிங் லைசன்ஸை 3 மாசம் வரைக்கும் பேன் பண்ணிடுவாங்க. அஃபென்சஸ் கமிட்டட் பை ஜுவினேல்ஸ், அதாவது சிறார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அதான் வந்து ஜுவினேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 18 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் ஃபைனு. பேரண்ட்ஸ்க்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். வண்டியினுடைய ஆர்சி புக் கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அதனால சின்ன பசங்க வண்டி கொடுக்க வேண்டாம். டிரைவிங் வெஹிக்கிள் வித்தவுட் வேலிட் பர்மிட், இப்போ டீ போர்டு வெஹிக்கிளா இருந்ததுன்னா பர்மிட் இல்லாம வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் ஃபைனு. இப்போ ரேஷ் டிரைவிங், சர்ல புல்லுன்னு வண்டி ஓட்டிட்டு போறாங்க பார்த்தீங்களா, ஸோ நெக்லிஜென்ட் அல்லது ரேஷ் டிரைவிங் பண்றவங்களுக்கு 5,000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. ரோட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதிக்காதவங்களுக்கு வந்து 500 ரூபாய் ஃபைனு. அதே மாதிரி டிரைவிங் வெஹிக்கிள் நியர் நோ என்ட்ரி ஜோனுக்காக நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னா 2,000 5,000 ரூபாய்க்கு ஃபைன் போடுறதுக்கு இருக்கு, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 வீலர்னா 2,000 ரூபாய், அதுக்கப்புறம் கார் 3,000 அந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ அதனால நோ என்ட்ரி ஜோன் பார்த்து கரெக்டாக வண்டி ஓட்டிக்கோங்க. அதே மாதிரி பப்ளிக் ஏதாவது மே காஸ் ஹார்ம் டு பப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது பப்ளிக் இடையூறு கொடுக்குற மாதிரி நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா அதுக்கு 500 ரூபாய் ஃபைனு. அடுத்ததா, வண்டி நீங்க வேகமா ஓட்டுறீங்க, ஓவர் ஸ்பீடா ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு 300 ரூபாய் ஃபைனு. தென் பிசிக்கலி அல்ல மென்டலி வந்து நீங்க அன்பிட்டா இருக்கீங்க, பட் இருந்தாலும் நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு 150 ரூபா வந்து ஃபைனு. இல்லீகல் அல்லது ஹார்ம்ஃபுல் ஃபியூல் யூஸ் பண்ணி வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா 200 ரூபாய் ஃபைனு. ஸோ அப்ரூவ்டு ஃபியூல் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்க வண்டியில இருந்து ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கு, நீங்க வந்து ஏரை பொல்யூட் பண்றீங்க வண்டி ஓட்டிட்டு போய் அப்படின்னா அதுக்கு 400 ரூபாய் ஃபைனு. ரோட் டேக்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா 300 ரூபாய் ஃபைனு.
மறுபடியும் நீங்கள் ரோட் டேக்ஸ் இல்லாமல் 2வது டைம் மாட்டுறீங்க அப்படின்னா 600 ரூபா வந்து ஃபைன் கட்டணும். அடுத்தா பாருங்க, பெடஸ்ட்ரியன் ஒன்லி ஜோன், அதாவது பாதசாரிகள் நடந்து போறாங்க பாத்தீங்களா. ஸோ மக்கள் நடக்கக்கூடிய பாதையில் நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா அதுக்கு 300 ரூபாயில இருந்து 600 ரூபாய் ஃபைன் கட்டி ஆகணும். அதே மாதிரி எல்எல்ஆர்னுடைய ரூல்ஸ் வந்து வயலேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 150 ரூபா ஃபைனு. நெக்ஸ்ட் பாருங்க, நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது வண்டியில சைலன்சர் எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு சவுண்ட் அதிகமா வச்சு வண்டி ஓட்டிட்டு போறாங்க. ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு 100 ரூபா ஃபைன். அப்புறம் டிரைவிங் ஓவர் சைஸ்டு வெஹிக்கிள், இப்போ நீங்க 2 வீலருக்கு தான் லைசன்ஸ் வச்சிருப்பீங்க, பட் நீங்க வந்து 4 வீலர் வந்து ஓட்டுறீங்க, அது வந்து லைசன்ஸ் இல்லாத மாதிரி, அல்லது ஒரு பெரிய வண்டி வந்து ஓட்டுறீங்க, அதுக்கான ப்ராப்பர் லைசன்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, ஸோ ஓவர் சைஸ் வெஹிக்கிள் நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு 5000 ரூபாய் ஃபைன் கட்டி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து டிராஃபிக் ரூல்ஸ்ல கரண்டா இருக்கக்கூடிய ஃபைன் லிஸ்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க அப்படின்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.